ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில் 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்களை பெற்றிருக்காங்க, அதனால மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது? இன்னும் பாஜக தான் உங்களை இயக்குது. என்டிஏ பழனிசாமி, அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏங்க என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 30 தடவை இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. நிச்சயமாக, அதாவது இப்ப ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவு தான் நீங்க போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில வந்து அதையும் சொல்லி நாங்க பொருந்த இருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க. ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல.